ஹாய் வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க. வாழ்க்கை போராட்டமானது இந்த தலைப்பில் பேச போகிறேன். எல்லோருக்குமே வாழ்க்கை போராட்டமானது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப 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 கஷ்டமானதுங்க. அதை போராடித்தான் வாழணும். அதாவது ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைங்களை படிக்க வைக்கவே கஷ்டம். அப்படி படிக்க வச்சுட்டா வேலை வாங்க பணம் கொடுத்து வேலை வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை வேலைக்கே இந்த பிள்ளைங்க போகாமல் இருக்கும். பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க வீடு. இன்னொரு குடும்பத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, படிச்சுடுவாங்க அந்த பிள்ளைங்க, வெளிநாடு போவோ வெளியூர் போவோ பயப்படும். இவங்களும் அனுப்ப பயப்படுவாங்க. இதிலே போராடிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க நல்லா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு சம்பளமே அனுப்பாமல் கடன் அடைக்காமல் போராட்டத்தில் இருக்கும். அப்புறம் இன்னும் சில குடும்பங்களில் பிள்ளைங்க அம்மா அப்பாவை மதிக்கிறதே கிடையாது, சம்பளத்தையும் அனுப்புறது கிடையாது. ஒன்று படிக்க வச்சனே, எவ்வளோ தூரம் செலவு பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஃபோனை எடுக்காமல் பயங்கர மனக்குழப்பத்தில் அந்த குடும்பம் தத்தளிக்குங்க. இன்னும் சில குடும்பங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அனுப்புனா கூட பள்ளிடம் போகாதுங்க, படிப்பு வராது. டியூஷன் அனுப்புனா டியூஷனும் சரியாக போகாது. அவங்க வாழ்க்கையிலே போராட்டத்தை தான் அவங்க சந்திக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஃபீஸ் கட்டி ஸ்கூலில் அனுப்புனா பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, டியூஷன் அனுப்புனா பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது. எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்குது. மறந்துட்டேன் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சருங்கிறது எழுதும்போது எனக்கு மறந்துடுதுமா. அவங்க உடனே வல்லாரைக்கீரை அந்த லேகியம் எல்லாம் வாங்கி கொடுத்து பார்ப்பாங்க. அதுலேயும் மீறி சரியாக படிக்காது. 10th ஃபெயிலு, +2 ஃபெயிலு. சில பிள்ளைங்க டேலண்ட்டாக படிக்குங்க. படித்தாலும் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை தான் அவங்க பார்ப்பாங்க. அதாவது 100ல் 10 குடும்பம் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களாலேயும் சரி, கஷ்டம் இல்லாத குடும்பங்களே கிடையாது, குழப்பங்கள் இல்லாத குடும்பங்களே கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை சந்தித்து மீண்டு தான் வெளியில் வந்தாகணும். வெளியில் வர முடியாது. நம்ம உயிர் மூச்சு உள்ள அளவு வரைக்கும் நம்ம போராடி தாங்க வாழணும். போராட்டம் மிக்கது தான் வாழ்க்கை. எப்படி இரவு பகல் வருதோ அதே மாதிரி தான் கஷ்டம் நஷ்டம், துன்பங்கள், துயரங்கள், சந்தோஷங்கள், நிம்மதி இல்லாத போகிறது, வாழ்க்கையில் சர்க்கிள்கள். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இடத்த வாங்குவாங்க. இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டுவாங்க. வீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, லோனை போட்டுடுவாங்க. லோனை போட்டு கட்டிடுவாங்க. அந்த லோன் வட்டிக்கு மேலே வட்டி வந்துடும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, 2 வாய்தா 3 வாய்தா அவங்க கேட்டு பார்த்துட்டு பேங்க்காரவங்க வட்டிக்கு மேலே வட்டி போட்டு நோட்டீஸ் விட்ருவாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்க, ஆசையாக கட்டின வீட்டை விற்றுட்டு லோனை அடைச்சிட்டு வெளியில் வாங்கின கடனை கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. அதாவது நமக்கு என்ன வருமானம், அதில் நம்ம என்ன பண்ணணும். சில பேர் அந்த திட்டம் போடாமல் அகலக்கால் வச்சு கடன் மேலே கடனை வாங்கி ஒரு வீடை கட்டிட்டு பந்தாவாக ஊருக்கும் பேருக்கும் வீடை கட்டிட்டு அந்த வீடு கடைசியில் ஜப்தியில் போயிடுங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாகவும் இருக்கலாம், நிம்மதியாகவும் இருக்கலாம். ஆனால் நமக்கு இவ்வளவு தான். இதில் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு குடும்பம் பண்ணிக்கிட்டு சொச்சம் மிச்சம் ஏதோ ஒரு சீட்டு கட்டணும், இல்லை ஒரு சேவிங்ஸில் போட்டோம், ஆர்டியில் போட்டோம், எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கணும். அது இல்லாமல் நம்ம பாடி இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்கி படிக்க வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க என்ன படிக்கும், திணிக்காதீங்க. பிள்ளைங்க மேலே படிப்பை திணிக்காதீங்க. அதுங்களை ஓரளவுக்கு சொல்லலாம். ஒரு 12 வயசு 13 வயசுக்கு மேலே நம்ம அதுங்களை கை வைக்க முடியாது. ஏன்னா தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்ம ஒரு அன்பால் தான் கட்டுப்படுத்தி படிக்க வைக்கவோ, இல்லை எதுவோ நல்லது கெட்டது சொல்லி புரிய வைக்கவோ நம்ம ஒரு தோழன்மையோடு தான் பழகணும். அதுக்கு மேலே நம்ம அதை அதிரடியாக நம்ம இறங்கி அடிக்கிறது, நம்ம பிள்ளைங்க தானே மிதிக்கிறதுனா நம்ம ஏற்றுக்கிட்டே வச்சுங்க, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அங்கே போயிடும். அதனால் அதுங்க மனம் போன போக்கில் விட்டு அதுங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். சில பிள்ளைங்க கடைசி வரைக்கும் அம்மா அப்பா கட்டுப்பாட்டிலே அரவணைப்பணும் இருந்து நல்ல பிள்ளைங்களா அம்மா அப்பாவுக்கு நல்ல தாய்க்கு வளர்ப்பாக இருக்குங்க. சில பிள்ளைங்க ஆரம்பத்துலேருந்தே எதிர்த்து பேசுகிறது, திமிரு தண்டித்தனமாக இருக்கிறது, அடங்காத்தன்மையாக இருக்கிறது, இதெல்லாம் சில இடத்துல இருக்குது. எல்லாத்தையும் அனுசரித்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளைங்களை பற்றி தெரியும். அவங்க எப்படி நம்ம கொண்டு போனால் நல்ல வழிக்கு கொண்டு போகலான்னு அவங்களுக்கு புரிஞ்சு அந்த பிள்ளைங்களை நல்ல முறையில் கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா குடும்பம் நல்லா இருக்குங்க. நல்ல வேலையில் போய் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை துணையை அமைச்சு
ஒரு குடும்பமாக உருவாக்கி விடுறது நம்ம பெற்றவங்க கடமை. அந்த கடமையை நம்ம செஞ்சோம். அவங்க பிள்ளைங்க என்ன கடமையோ அதை அவங்க நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க சம்பாத்தியம் அவங்க ஃபேமிலி அவங்க பார்க்க தான் சரியா இருக்கும். நம்ம அவங்களுக்கு உதவியாக இருந்து நம்ம காலத்தை கழிச்சிக்க வேண்டியதுதான். எல்லாருமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. கஷ்டப்பட்டு தான் வாழுறாங்க. அதனால அது மேம்போக்கா சில பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு நினைப்பாங்க. அவங்க உள்ளே போய் ஆழ்ந்த அதான் சொத்து பற்றி ஏகமாக இருக்கும். ஆனால் அவங்க பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். இல்லையா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். இல்லையா அந்த பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை பார்க்க வர்றதே இல்லை. பல பிரச்சனை, பல குடும்பத்தில் பல குழப்பங்கள், நிறைய குடும்பத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் யாருமே நிம்மதியாக இருக்காங்கன்னு கேட்டால் நிம்மதியே கிடையாதுங்க. வாழ்க்கைனா போராட்டம் தாங்க. போராடி 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 தான் அந்த பிள்ளைங்களையும் சரி, அந்த பிள்ளைங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களையும் சரி, அந்த பேர மக்கள் நல்லா வளரலைன்னா அந்த பாட்டிக்கு ஐயோ நம்ம பிள்ளைய இப்படி பார்த்து பார்த்து பற்றி வளர்த்தோமே, இப்போ அதுங்க பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு கேட்குறதெல்லாம் வாங்கி உடைக்கிது, எல்லாத்தையும் போட்டு வீணாக்குது அப்படின்னு அந்த பாட்டிமார்கள்லாம் கவலைப்படுவாங்க. அதனால் எல்லாருக்குமே கவலை, எல்லாருக்குமே நிம்மதியின்மை, போராட்டம், பைசா சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை ரன் பண்ணலாம். ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. எல்கேஜிக்கே 50,000 60,000 அப்படி ஸ்டாண்டர்ட் போக பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில். அதனால் சம்பாத்தியம் பணம் தான் பிரதானமாக வாழுது உலகத்தில். பணம் இல்லைன்னா எதையும் வாங்க முடியாது. அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாத்தையும் வாங்கிடலாம். அப்பா அம்மாவை மட்டும் வாங்க முடியாது. அதை தயவு செஞ்சு பெற்ற பிள்ளைங்க நினச்சி தாய்க்கு மரியாதை கொடுத்து நல்ல பண்போடையும் பழக்க வழக்கத்தோடையும் நல்ல முறையில் படித்து நல்ல ஆளாகி பெற்றவங்கள பார்த்துக்கணும். இதான் என்னோடய வேண்டுகோள். எல்லோரும் நல்லா இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.